பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 31 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி யார்? மிகாவேல். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத டேஸ் வரும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஆபத்து காலத்தில் எவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. எவர்களில் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பவர்கள் யார்? ஞானவான்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரவேசிப்பவர்கள் யார்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. எது பெருகிப்போம்? அறிவு பெருகிப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. முடிவு காலம் மட்டும் தரிசன வார்த்தைகளை எவ்வாறு வைக்கும்படி தானியேலுக்கு கட்டளையிடப்பட்டது? புதை பொருளாக வைக்கும்படி. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. இந்த புஸ்தகத்தை டேஸ் போடு என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டது? முத்திரை போடு என்று. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. டேஸ் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள்? அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஆற்றுக்கு இக்கரையிலும் அக்கரையிலும் மொத்தம் எத்தனை பேர் நிற்பதை தானியேல் கண்டார்? ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவர் அக்கரையில் ஒருவர் ஆக மொத்தம் 2 பேரை கண்டார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விடை 2 பேர். கேள்வி எண் 13. இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? யார் யாரிடம் கேட்டது? ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்றவரிடம் ஒருவன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்றவர் தரித்திருந்த வஸ்திரம் என்ன? சணல் வஸ்திரம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
கேள்வி எண் 15 ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16 ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்றவர் எதை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தார்? தம்முடைய வலது கரத்தையும் இடது கரத்தையும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17 எது முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்று ஆற்றின் தண்ணீரின் மேல் நின்றவர் கூறினார்? பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே. தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18 ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்றவர் யாருடைய பெயரில் ஆணையிட்டார்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பெயரில். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19 தானியேல் தரிசனத்தை கேட்டு அதன் பொருளையும் அறிந்தார். சரியா தவறா என கூறுக. தவறு. பொருளை அறியவில்லை என்பதே சரி. தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20 தானியேல் தரிசனத்தின் பொருளை அறியாததினால் டேஸ் என்னமாயிருக்கும் என்று கேட்டார்? இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கேள்வி எண் 21 தானியேலை போகலாம் என்று கூறியது யார்? ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்றவர். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரை. கேள்வி எண் 22 தானியேலிடம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக டேஸும் டேஸும் இருக்கும். வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23 துன்மார்க்கமாய் நடப்பவர்கள் யார்? துன்மார்க்கர். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24 துன்மார்க்கரில் டேஸ் உணரான். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 25 எவர்கள் உணர்ந்து கொள்வார்கள்? ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 26 அநேகர் டேஸும் டேஸும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 27 எது நீக்கப்படும்? அன்றாட பலி நீக்கப்படும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 28 எது ஸ்தாபிக்கப்படும்?
பாழாக்கும் அருவருப்பு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 29. பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் எத்தனை நாள் செல்லும்? ஆயிரத்து 290 நாள் செல்லும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 30. எத்தனை நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்? 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி 31. நீ டேஸ் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் டேஸுக்கு எழுந்திருப்பாய் என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டது. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து உன் சுதந்திர வீதத்துக்கு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.